வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா, காளி கோயிலில் ஒரு வினோத தீர்ப்பு. 427 கிராமங்களை கட்டி ஆளும் 9 வயது சிறுவன். சின்ன வயசுல ஞானம் அடைஞ்சவங்களும் யோக நிலைகள்ல உயர்ந்தவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு ஊருக்கு தலைவராகிறது அப்படிங்கிறது அபூர்வமான விஷயம். இதற்கு காரணம் இயற்கைக்கு மீறிய அமானுஷ்யம்தான். இப்படியெல்லாம் நடக்குமான்னு நாம வியக்கிற அளவுக்கு இங்க ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. அதனுடைய பின்னணியை பார்க்கலாம். மனித வாழ்க்கையோட சுவை அடுத்த நொடியில நமக்கு என்ன நடக்குங்கிற விவரம் தெரியாததுதான்னு சொல்லுவாங்க. யாருக்கு என்ன கிடைக்கும்னு நாம முடிவு பண்ணவே முடியாது. அப்படி நாம முடிவு செஞ்சாலும் அது நாம நினைச்ச மாதிரி வராது. இதுதான் கடவுள் படைப்போட ரகசியம். ஒரு 9 வயசு பையன் தங்களோட நியாய அநியாயங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ற இடத்துக்கு வந்து சேருவான்னு ஜவ்வாது மலையில வசிக்கிற மக்கள் நினைச்சு கூட பார்த்திருக்கவே மாட்டாங்க. தூங்கி எழுந்த ஒரு நல்ல நாள்ல அப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்ததுதான் வியப்பு. அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டதும் அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு அந்த சிறுவனுடைய தேர்வுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான ரகசியங்களை சேகரிக்கிற நோக்கத்தோட தான் நம்ம டீம் இப்ப ஜவ்வாது மலையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஜவ்வாது மலை ஜவ்வு மாதிரி இழுக்க இழுக்க பல ஆச்சரியமான தகவல்களை சம்பவங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மலைத்தொடர்ல பலவிதமான பழங்குடிகள் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் ஆடு மேய்க்கிறதும் விவசாயம் செய்யறதும் தான். மலைப்பயணம் நம்ம குழுக்கு ஒன்றும் புதுசு இல்ல, பழக்கப்பட்ட விஷயம்தான். கிட்டத்தட்ட அந்த ஒற்றையடி பாதை, மலைப்பகுதி, கரடுமுரடான பாதைகள் அப்படின்னு பல இடத்தை நாங்க கடந்து போய்கிட்டே இருந்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சின்னாண்டி அப்படிங்கிறவர் இந்த ஒட்டுமொத்த ஜவ்வாது மலை கிராமங்களுக்கும் தலைமை நாட்டாமையா இருந்திருக்காரு. 30 போன்ற கிராமத்தங்களை உள்ளடக்கி அவங்கவுங்க தனித்தனியாக வந்து ஒரு சிற்றரசர்களாக அவங்க அனுபவித்து வராங்க. அத்தனை நாட்டாருக்கும் இவர் தான் மல்லிமடு நாட்டார் என்றவர் தான் வந்து சின்னாண்டி என்றவர் தான் வந்து தலைமை நாட்டாமை. அவரோட தீர்ப்புகள் எல்லாமே சிறப்பா இருந்ததால அவரோட சொல்லுக்கு எல்லா கிராமத்து ஆட்களும் கட்டுப்பட்டு இருந்திருக்காங்க. நியாயம் தவறாம இருந்த சின்னாண்டி ஐயா வயது மூப்பு காரணமா ஏற்பட்ட உடல்நல குறைவால திடீர்னு இறந்து போக, அதுக்கப்புறம் ஊர் தலைமை நாட்டாமை இல்லாம 1 வருஷம் கடந்து போயிருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல தலைமை நாட்டாமை இல்லாம எதுவுமே செய்ய முடியாம மக்கள் தடுமாறிக்கிட்டு இருந்திருக்காங்க. நமக்கெல்லாம் எலெக்ஷன் வச்சு தலைமையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு பழக்கமே இல்லை. அதே சமயம் தலைமை நாட்டாமைய மனிதர்கள் தேர்வு செய்ய முடியாது, தெய்வம் தான் அதை தேர்வு செய்ய முடியும். இதையடுத்து மலைவாழ் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க தங்களோட தெய்வ நம்பிக்கையின்படி தங்களோட குல தெய்வமான வேலவரிடமும் காவல் தெய்வமான காளியிடமும் தெய்வ நிலை அடைஞ்ச சின்னாண்டியிடமும் கேட்க முடிவு செஞ்சிருக்காங்க. கோயில்ல குறி கேட்கிற நிகழ்வு தொடங்கி இருக்கு. அருள்வாக்குல சின்னாண்டியுடைய 3 மகன்கள்ல ஒருத்தர் தான் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப நடந்ததுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். கிட்டத்தட்ட ஒரு குட்டி ராஜாவா மாறி இருக்காரு இந்த சக்திவேல். ஜவ்வாது மலை முழுக்க இவருடைய பெயர் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. ஸ்கூலுக்கு போற வயசுல ஒரு ஊருக்கு நாட்டாமைங்கிறது வழக்கமா நடக்கிற விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி மலை கிராமத்தோட பாரம்பரியம் மட்டும் இல்லாம தெய்வ சக்தியோட விளையாட்டும் இருக்கு. அதுலதான் இப்படி ஒரு அதிசய தீர்ப்பு கிடைச்சிருக்கு.
மொத்த கிராமங்களையும் கட்டுப்படுத்துற செங்கோல ஏந்திர பொறுப்பு சக்திவேல். அப்படிங்கிற 9 வயது சிறுவனுக்கு கிடைச்சிருக்கு. தெய்வங்களோட முக்கிய வாக்கையும் மறைந்த சின்னாண்டியின் தெய்வ வாக்கையும் நாட்டாமைகள், ஊர் கவுண்டர்கள், மூப்பர்கள் எல்லாரும் ஒரு மனதா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மகாராஜா தன்னோட முடிசூட்டு விழாவை கொண்டாடுற மாதிரி இந்த சக்திவேலுடைய பட்டம் சூட்டும் விழாவை கிராமங்களின் கூட்டு திருவிழாவா கொண்டாடி இருக்காங்க. 427 கிராமங்களுக்கு தலைமை நாட்டாமையாக சக்திவேலுக்கு முடிசூட்டப்பட்டது. அவரது சொந்த கிராமமான மல்லிமடுவில் கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற முடிசூட்டும் விழாவில் மலைவாழ் கிராம மக்கள் திரளாக பங்கேற்று சக்திவேலை அரியணையில் ஏற்றி செங்கோல் வழங்கி கோலாகலமாக கொண்டாடினார்கள். சின்னாண்டி என்பவருக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க. அந்த 3 மகன்களுக்கு அந்த தலைமை நாட்டாமை பதவியை அவர்களுக்கு தான் சூட்டப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லா கிராமத்தில் இருக்கிற நாட்டாமை, ஊர் கவுண்டர், ஊர் பொதுமக்களும் சேர்ந்து கேட்டாங்க. சுமார் 2.5 லட்சம் பேர் வசிக்கிற இந்த ஜவ்வாது மலை கிராமங்களை வழிநடத்துற பொறுப்பு மிகப்பெரியது. அந்த பொறுப்பு தலைமை நாட்டாமைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது மன்னருக்கு நிகரான அதிகாரம் கொண்ட பதவி. தலைமை நாட்டாமையின் தீர்ப்பை மதித்து மலைவாழ் மக்களின் வாழ்க்கை பயணம் தொடரும்னு சொல்றாங்க. அதாவது சக்திவேலுக்கு தான் இந்த நாட்டாமை பட்டம் சூட்ட வேண்டும் என்று கனி பார்த்து அந்த காளியம்மனுடைய அருள்வாக்கு பெற்று அதன் பிறகு தான் முறைப்படி சக்திவேல் என்பவருக்கு இந்த தலைமை நாட்டாமை பட்டம் சூட்டப்பட்டது. இதுதான் கடவுளோட மாயாஜால விளையாட்டு. பெரிய மருத்துவமனைகள் இல்ல, ஆபத்துக்கு உதவ வெளிமனிதர்கள் யாரும் எளிதா வர முடியாது. கொடூர விலங்குகள், தாக்கும் பறவைகள், விஷப்பூச்சிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிற வழிகள் நிறைய தேவைப்படுது. உடம்பு சரியில்லாதவங்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியாது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பல வசதிகள் இவங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி மலைப்பகுதியில வாழும்போது இவங்களோட ஒரே நம்பிக்கை தெய்வம் மட்டும்தான். இங்க இருக்கிற எல்லாரும் உயிரோட இருக்க காரணமே அந்த தெய்வம்னும், தமக்கு கிடைக்கிற எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம்னு ஆணித்தரமா நம்புறாங்க. அந்த தெய்வம் கொடுத்த தீர்ப்பு படிதான் சின்னாண்டி கிடைச்சாரு. அதே தெய்வம் மறுபடியும் சக்திவேலை தேர்வு செஞ்சு இருக்கிறதால அடுத்த பல வருஷங்கள் தங்களோட பகுதியில மக்களோட பிரச்சனைகள் நியாயமா தீர்வாகும்னு எல்லாரும் நம்புறாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதுதான் ஒரு ஆச்சரிய ஒற்றுமை பத்தி எங்களுக்கு தெரிய வந்தது. சின்னாண்டி ஐயா கூட 7 வயசுல தான் இந்த ஜவ்வாது மலைக்கு நாட்டாமையா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. காளி கோயில்ல தெய்வங்களோட முடிவை கேட்டு எடுத்த மாதிரியே அப்பவும் சின்னாண்டி ஐயாவுக்கும் நடந்திருக்கு. சின்னாண்டி ஐயாவுக்கு பிறகு அவருடைய மகன்கள் இருக்கும்போது அவங்க தேர்வு செய்யப்படாம அவருடைய 9 வயது பேரன் தேர்வு செய்யப்பட்ட நிகழ்வுதான் இங்க அமானுஷ்ய உணர்வை கொடுக்குது. பூட்டும் முனியப்பன் சாமி, பாம்பு வழிபடுற சிவலிங்கம், பில்லி சூனியம் போக்கும் காளை மாடு, உயிர் பலி கொடுக்கிற சூலம், பல 100 வருஷமா மூடப்பட்ட கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வம்னு நிறைய வினோத வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்.
அதையெல்லாம் பதிவு செஞ்சிருக்கோம். மலை சார்ந்த பகுதிகளில் இது மாதிரி பல அதிசய நிகழ்வுகள் நம்முடைய கேமராவுக்கு காட்சியா கிடைச்சிருக்கு. இந்த 9 வயது நாட்டாமைய தேர்வு செய்த மர்மங்கள் நிறைந்த அந்த அதிசய காளி கோயில படம் பிடிக்க பிளான் பண்ணினோம். ஆனா அங்க போறதுக்கு கூட காளியோட உத்தரவு இருந்தாதான் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்காக அவங்க உத்தரவு கேட்டபோது அனுமதி கிடைக்கல. இது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தது. காளி உத்தரவு இப்பதான் கிடைக்கல, ஆனா மறுபடியும் வேற ஒரு நாள்ல கிடைக்கலாம்னு சொன்னாங்க. பக்கத்திலேயே இருக்கிற மர்மம் நிறைஞ்ச அந்த காளி கோயிலை பதிவு செய்ய முடியாத வருத்தத்தோடு இங்கிருந்து நாங்க கிளம்பினோம்.